நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi and welcome to Time Pass with me Vignesh Karthik. இப்போதான் விஜய் டிவி இது காஃபி வித் டிடி அதை ப்ரோக்ராம் பண்ணிட்டு வந்தேன். டிடி கூட பேசுகிறதுனால கொஞ்சம் சின்ன டென்ஷனாக இருக்காது. அந்த பொண்ணு அவ்வளவு கடன்னு பேசும். ஸோ என்னென்ன கேட்க போகுது எதுன்னு ஒரு ஐடியாலாம் வந்தேன். ஆனால் வந்து கேட்டதில் நிறைய விஷயங்கள் எனக்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவரை பற்றி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு, சிவாஜி சார் கூட இருந்தது, அவரு கூட பேசுறதுக்கான வாய்ப்பு, சினிமா மேடைகள், அப்புறம் வீட்டில் போனால் நான் அவரும் பேசுறது. பொதுவாக ஒரு குரு சிஷ்யன் அந்த டாபிக் தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. ஏடி சும்மா விடாது, எங்களை போட்டு கிளறி ஏதாவது சண்டை போட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் சண்டையே போட மாட்டோம். சரி, என்ன சண்டைக்கு கூப்பிட்டாலும் நாங்கள் குரு சிஷ்யன் மனசில் கொஞ்சம் படபடப்பாக இருக்குது. நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு ஜில்லுனாயிரும். அசிஸ்டன்ஸு அவங்கெல்லாம் எப்படி என் கூட இருந்தாங்க, அதில் சில நேரங்களில் எப்படி என்னை ஏமாற்றி என்ன பண்ணாங்க, அதுக்கான குருத்துறைகள்னு சொல்லி சினிமாலேயே திட்டினது. இதில் இந்த பெல் அடிக்கிறது, ஆறு நமக்கிறது, கரெக்டாக கேள்வி கேட்டால் உடனே பதில் சொல்லிக்கணும், டைமே இருக்கலாம். இதெல்லாம் எங்கள் டேரக்டர் கேட்க போகிறாங்க. அவங்களுக்கு தான் டென்ஷன். ஏன்னா கேள்வி பதிலில் மன்னன் யாருன்னா எங்கள் வாத்தியார் தான். அவர் ஸ்டைலில் சொல்லுவாங்க, அவர் ஸ்டைலில் கேள்வி பதில்வாங்க. இது ஏடாகுடமான பதில், இது சிலபஸமான விஷயம், கசமுசா, இது கை வந்த கலை. சொல்லுவாங்க பாண்டியராஜனும் என்கிட்ட சேர்ந்ததுலேருந்து என்னென்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னும் மற்ற அசிஸ்டண்ட்டை பற்றியும் நிறைய பேர்த்த பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ எல்லாமே எனக்கும் மலர் நினைவாக இருந்தது. உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நிறையா புது விஷயங்கள் பேசுனது. அதனால் அவசியம் இந்த டிடி வித் காஃபி அப்படிங்கிறத, காஃபி வித் டிடிங்கிறத அவசியம் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். என்னை திடுதுப்புன்னு என்னை நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டு போன 3 துரோகிகள், அவங்கள பற்றி சொல்லியிருக்கேன். அந்த துரோகிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அவசியம் நீங்கள் பார்க்கணும், பார்த்து தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பிரபுதேவா தமிழ் சினிமாவில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அவர் ஒரு ஆக்டர், டைரக்டர், டான்சர், இந்த மாதிரி பல அவதாரங்களை ஜெயிச்ச ஒரு பர்சன். கொஞ்ச நாளாக தமிழ் சினிமாவில் படம் பண்ணல. பட் ஆனால் பாலிவுட்ல சூப்பராக படம் பண்ணிருக்காரு. இப்போ ஒரு படம் டைரக்ட் பண்ண போறாரு. அந்த படத்தோட பேர் பேர்னு வைக்கல. பட் ஆனால் அந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்கதை. அந்த தொடர்கதையோட ரைட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேஷ் குமார். அவரை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேணாம். ஹீஸ் வெரி வெரி ஃபேமஸ் ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1500 நாவல் எழுதியிருக்காரு, 2000 ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. அவர் எழுதின இந்த அகராதி, சிறுவாணி இதெல்லாம் ஆல்ரெடி படமா பண்ணிட்டாங்க. இப்போ அவர் ஒரு தொடர்கதை எழுதிட்டு இருக்காரு. அதோட பேர் வெல்வெட் குற்றங்கள். அந்த கதையை நம்ம பிரபுதேவா சார் படிச்சுட்டு பயங்கர இம்ப்ரெஸ் ஆகி இதை படம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணி ராஜேஷ்குமாருக்கு டைரக்டாக ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி உங்கள் கதையை படித்தேன், சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை, கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு செம்மையாக எழுதிருக்கீங்க, நான் இதை படம் பண்ணலான்னு இருக்கேன், அக்ஷய் குமார் தான் ஹீரோ நடிப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ராஜேஷ்குமார் சூப்பர் கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்னு என்கரேஜ்லாம் பண்ணியிருக்காராம். இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த காணாமல் போன மலேசியன் ஃப்ளைட் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி. மலேசியன் ஃப்ளைட் இப்போ வரைக்கும் நம்மளால் மறக்கவே முடியாத ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். உலகத்தையே உருக்குன ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு கண்டென்ட்டை எடுத்து ஒரு படம் பண்றாரு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக எதிர்பார்ப்புகள் பல மடங்கு அதிகமாக இருக்கு. ஸோ
கண்டிப்பா இந்த படம் வந்து நம்ம பிரபுதேவா சாரோட கரியர்ல ஒரு மிக மிக முக்கியமான படமா இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. கூத்துப்பற்றை உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே நடிப்பு கத்துக் கொடுக்கறதுக்காக உருவான ஒரு இடம். அண்ட் இப்போ தமிழ் சினிமாவில் இருக்கிற நிறைய ஹீரோஸ் வந்து கூத்துப்பற்றையில் நடிப்பு கற்றுக்கிட்டு தான் சினிமாவுக்கு வந்து நடிக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து டிராமா அகாடமி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து புதுசாக ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, சின்ன பசங்க, ஸோ அவங்களுக்கு வந்து டிராமா ஆக்டிங் வந்து கற்றுக் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இந்த ஸ்விம்மிங் கிளாஸு, கராத்தே கிளாஸு அதுக்கெல்லாம் போகிறாங்களோ அதே மாதிரி டெய்லி ஸ்கூல் முடிச்சுட்டு ட்ராமா கிளாஸ்க்கும் வரலாம், ட்ராமா கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த ஒரு புது விஷயத்தோட இனாகரேஷன் வந்து ரீசெண்டாக நம்ம சென்னையில் நடந்தது. அண்ட் புரட்சி தளபதி விஷால் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் இனாகரேஷன்லாம் பண்ணி ஃபெலிசிட்டேட் பண்ணி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. அதாவது எப்படி வந்து சினிமா நடிப்புக்கும் ட்ராமா நடிப்புக்கும் என்ன மாதிரி வித்தியாசம்லாம் இருக்குது, ட்ராமா ஆக்டிங் வந்து எவ்வளோ டிஃபிகல்ட், எவ்வளோ முக்கியம், அதை கற்றுக்கிறதுனால என்ன மாதிரி யூஸ்லாம் இருக்குது, நம்ம நிறைய விஷயங்கள்லாம் சூப்பராக பேசியிருக்காரு. பாருங்க. செயின்ட் பிரிட்டோஸ் தியேட்டர் அகாடமி ராஜா பெரிகேன்ற ஒரு தியேட்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி ப்ளே. இது வந்து முழுக்க முழுக்க ஸ்டூடெண்ட்ஸ், அந்த செயின்ட் பிரிட்டோஸ் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு கிராண்ட் ஸ்கேலில் ஒரு ப்ளே பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அன் அமேசிங் அச்சீவ்மெண்ட். ஏன் இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்னு சொல்கிறேன்னா, சின்ன குழந்தைங்க வந்து கண்டினியூஸாக, அதாவது எந்த பிரேக் இல்லாமல் நான் ஸ்டாப்பாக ஒரு 2 hour ப்ளே எல்லா டயலாகும் மனப்பாடம் பண்ணி பர்ஃபெக்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இட்ஸ் அன் அமேசிங். ஏன்னா ரொம்ப பொறுமை வேணும். அத்தனை குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ஒரு ப்ளே பண்ணுறது பதிவு பண்ண போகிறாங்க கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில். கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு உண்மையிலேயே என்னோட பாராட்டுகள். அகடமிக்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி வந்து ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஹெல்த் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். 3000 சில்ட்ரன் ஆர் பார்ட்டிசிபேட்டிங். இதை நாங்கள் அப்படியே கின்னஸ்க்கு எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கிறோம். எத்தனை தடவை திருப்பி செய்ய சொன்னாலும் வந்து அதே ஸ்பிரிட்டோட இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக. இன்னொன்று என்னென்னா, இதில் தான் வந்து தே லேர்ன் அ டீம் ஒர்க்குங்கிறது வந்து இன்றைக்கி வந்து லைஃப்பில் ரொம்ப தேவை. ஏன்னா வந்து இண்டிவிஜுவல் கேனாட் பி எ ஃபேமிலி. 2 பேர் இருந்தால் தான் ஃபேமிலி. அந்த 2 பேரில் இருக்கும் போதே வந்து அங்கே எகெயின் பிகம்ஸ் அ டீம். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கும் எல்லாமே வந்து தே லேர்ன் ஹியர். அதுக்காக தான் வந்து நாங்கள் வந்து வி ஹவ் ஸ்டார்டட் திஸ். அண்ட் ஐ ஹோப் எல்லாரோட சப்போர்ட்னாலையும் நாங்கள் இன்னும் நல்லா பண்ணுவோம்னு நினைக்கிறோம். I really appreciate and thank Ms. Vimla Brito for calling me, and I wish St. Brito's Theatre Academy and the school all the very best. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம், நான் உங்கள் விஷ்ணு பேசுகிறேன். என்னோடய ஒய்ஃப் ரஜினி. கார்த்திக் ஸ்ரீனிவாசனோட கேலண்டர் லான்ச்சுக்காக வந்திருக்கோம். கார்த்திக் ஸ்ரீனிவாசனோட கேலண்டர் லான்ச்சில் இன்றைக்கி கலந்துக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக் ஸ்ரீனிவாஸ் அவரோட கேலண்டர் லான்ச்சில் இருக்கும். ஹாய் எவ்ரிவான், திஸ் இஸ் ஜனனி. கார்த்திக் ஸ்ரீனிவாசனோட கேலண்டர் லான்ச்சில் நான் இருக்கேன். மூன் ஸ்டாக் அப்படின்னு பேர் வச்சுருக்காரு. வணக்கம். இது கார்த்திக் ஸ்ரீனிவாசன் அவங்களோட மூன்ஸ்டக் அப்படின்ற கேலண்டர் ஈவெண்ட். இதில் நானும் ஒரு இதுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு கார்த்திகோட ஃபோட்டோகிராஃபி மேலே பெரிய மரியாதை உண்டு. ஸோ இந்த ஈவெண்ட் இந்த ஃபோட்டோ ஷூட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நானும் இதை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அண்ட் வாழ்த்துக்கள் டு கார்த்திக். தேங்க்யூ ஸோ மச். No further delay, I'm going to start off the event. Moonstruck fully based on love, காதல், பியார். ஸோ ஆன் ஸ்க்ரீன், டெலிவிஷன், ஐ மீன் என்ன சொல்கிறது, பெரிய திரையில் நீங்கள் பார்த்து ரசித்த உங்களுடைய ஃபேவரட்டான ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸஸ் இங்கே ஃபீச்சர் பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் ரியல் லைஃப் பேர் இருக்காங்க, ரியல் லைஃப் பேர்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக இந்த Moonstruck 2015 calendar launchல பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் we'll begin off with January. ஒவ்வொரு month we're going to start off. ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர்னால I think we will ask Karthik Srinivasan to give it away. இவங்க 2 பேருமே இந்த ஃபோட்டோ பார்க்கல, யாருமே பார்க்கல. I think they are singing for the first time. Hope you like it. What do you think? It's great. Thank you so much, Karthik. அழகாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது கார்த்திக்.
நன்றி. ஹாய் வணக்கம், நான் உங்கள் ஜீவா பேசுகிறேன். ஸோ கார்த்திக் ஸ்ரீனிவாஸ் அவரோட மூன் ஸ்ட்ரக் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். உண்மையிலே இட்ஸ் அ நைஸ் கான்செப்ட். நல்ல எல்லா கப்பலாகவும் எடுத்திருக்காரு. அதே மாதிரி பேச்சுலராக கூட வேறு மாதிரி கூட எடுத்திருந்தார். ஸோ இட்ஸ் அ நைஸ் ஃபோட்டோ ஷூட். கேலண்டர் லான்ச் வந்திருக்கு. நான் கூட இந்த கேலண்டரில் பார்ட் ஆஃப் திஸ் கேலண்டர். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பிகாஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் ஹி ஹாஸ் ரியலி மேஜிக் ஃபிங்கர்ஸ். மூன் ஸ்ட்ராக்னு ஒரு கேலண்டர் இப்போ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அந்த மாதிரி கேலண்டர் இதுக்கு முன்னாடி நான் வெங்கட்ராம் சாருக்கும் பண்ணியிருக்கேன், கார்த்திக்குமே ஷூட் பண்ணியிருக்கேன். ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவர். நம்மளை யூஸ்வலான ஃபிலிம்ஸில் ஒரே மாதிரி நடிச்சுட்டு ஒரே மாதிரி டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்டைலிஷாக நம்மளை மாற்றி காட்டுறது இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான். இந்த கேலண்டர் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் நம்புறேன். நான் ஃபோட்டோஸ் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐம் ஷூர் இட்ஸ் பி எக்ஸைட்டிங். அதை பார்க்குறவங்களுக்கும் நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவாங்க நம்புறேன். Karthik has been my lucky angel, அப்படி சொல்ல முடியும். And it's always an honor to work with him. I wish him all the best for forever. Thank you. Karthik, a very close friend of mine. If not for Karthik and Hema, Aarti wouldn't have come here. This is her first shoot, and it was like I was nervous more than her because I was just waiting for the output, and she was so much conscious. And thanks to Karthik and Hema and for this lovely photograph. This is photo shoot for my wife because she was always telling me heroines ஓட ரொம்ப க்ளோஸாக நடிக்கிறேன், என் கூடயும் நீ ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. வழக்கமாக வந்து நான் பியர்டை வச்சுட்டு மிருகம் மருவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப பீரியடாக அழுக்காக தான் காட்டியிருக்காங்க. பட் இந்த ஒரு கேலண்டரில் வித் பியர்ட் I look very stylish. That's what I think. Thanks to Karthik Srinivasan, and it was really a great experience, and it was nice being part of this whole shoot. Thank you. அதாவது ரியல் லைஃப் கப்புள் அண்ட் ரியல் லைஃப் கப்புள். ஸோ நானும் என் மனைவி முதல் முறையாக ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபிக்காக ரெண்டு பேரும் போஸ்ட் பண்ணோம். இட் இஸ் அ வண்டர்ஃபுல் மூமெண்ட். I'm also part of this calendar launch and first time Karthik oda work பண்ணிருக்கேன். He's an amazing person, a great person to work with. நானும் இந்த கேலண்டரில் ஃபீச்சர் ஆயிருக்கேன் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு கேலண்டர் ஷூட் பண்ணுறேன். ரியலி எக்ஸைட்டட். இப்போ நானும் ஜர்னி ஐரோம் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ தேங்க்ஸ் கார்த்திக். தேங்க்யூ. ஸ்பெஷலாக வந்து ரியல் கப்புள்ஸ் பார்க்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. those private moments we got to see it here, so thank you கார்த்திக். நிச்சயமாக எல்லார்ட்டையும் சொல்லிடுறேன், ஹீரோயின்ஸை விட உங்கள் கெமிஸ்ட்ரி பெட்டராக இருந்தது ரியல் கப்புள்ஸ். நம்ம சொல்லுங்கள், ஸ்டைலிங் எல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம எப்பவுமே ட்ரெஸ் பண்ணவே மாட்டோம். இந்த மாதிரி மூவியில் கொடுக்கவே மாட்டாங்க, லுங்கி தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஃபோட்டோ ஷூட்டில் தான் we get to dress up well and look good, so thank you. இன்ஃபேக்ட் இந்த மீசியோட என்னையும் கேட்டிருந்தாரு, இந்த மீசியோட மட்டும் வேண்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். he tried his best person outdoorல இருந்தேன், so I couldn't be in the calendar. I really missed it, but congratulations, superb effort and lovely pictures. And நான் கண்டிப்பாக சொல்லணும், I've seen your work from the beginning and so much of growth, stage by stage, styling, the way you capture people, the way you put people at ease, it's excellent. So all the best, congratulations. வணக்கம் எல்லாருக்கும். இங்கே நம்ம எல்லோரும் மெரினா பீச்சில் இருக்கோம் சென்னையில். வேர்ல்ட் கப் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. முதல் முறையாக நம்ம சென்னைக்கு இந்த வேர்ல்டு கப் வந்திருக்கு. அதுவும் அந்த வேர்ல்டு கப் எதிரில் நான் கடை வச்சுருக்கேன். இதே மாதிரி ஒரு சந்தோஷம். நம்ம வேர்ல்டு கப்பை பார்க்க பெரிய விஷயம். India! India! India!
இந்த வருஷம் 2015 வேர்ல்டு கப்பை நாங்கள் செம்ம வெறித்தனமாக எதிர்பார்த்துனுக்குறோம். ஆனால் சச்சின் சேவாக் இல்லாத எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது. இருந்தாலும் சேவாக்கு இல்லை இருந்தாலும் தோனி இருக்காரு, அவர் கேப்டன்ஸில் நம்ம கப்பு வின் பண்ணணும்னு நம்பிக்கை இருக்குங்க. கப்பு எங்களுக்கு தான், இந்தியாவுக்கு தான். எவ்வளோ ஆச்சு தோனியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வேர்ல்டு கப் எப்படியோ நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். விளாட்ற எதிர் டீம்லாம் இப்பயே ஓட்டா நல்லா இருக்கும்பா. ஸோ விஷிங் இந்தியா ஆல் த வெரி பெஸ்ட் டு வின் த வேர்ல்ட் கப். மச்சாடி பேசு மச்சான் வேர்ல்ட் கப் பத்தி. நம்ம வேர்ல்ட் கப்பை வின் பண்ணும்போது நம்ம இந்தியா தான். அதுக்கு எதிராக எவன் வந்தாலும் பயந்து ஓடுறீங்க இப்போவே. அத்ததாச்சு தோற்று போகிறதோட இப்போ போயிடுங்க, வேஸ்ட்டாக ஆடாதீங்க. இப்போ லாஸ்ட் டைம் வேர்ல்டு கப் ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு எல்லாம் எதிர்பார்ப்போட எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். கடைசியாக ஜெயிச்சோன்னே பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாம் வெளில வந்து ஆர்ப்பாட்டம் செம்ம அமக்கலமாக பண்ணிட்டு இருந்தானுங்க. இந்த வாட்டியும் கன்ஃபார்ம் வேர்ல்டு கப் நம்ம தான் ஜெயிப்போன்ட்டு எல்லாம் உறுதியோட இருக்கும். வேர்ல்டு கப் ஜெயிக்க போறோம், கை கொடுக்க உள்ளவா வீட்டாரும் சச்சின் ராவத் கலக்கனியும் உள்ளவா ரோட்ல எதிரிய அடிக்கலாம் உள்ளவா கிரவுண்ட்ல நீயும் நான் மோதலாம் உள்ளவா. இந்த தடவை நம்ம விஜய் டிவியில் வந்து நம்ம வேர்ல்டு கப்பை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம லாங்குவேஜில் வேர்ல்டு கப் பார்க்குறது உண்மையாகவே ரொம்ப ஜாலியான விஷயம். கண்டிப்பாக இந்த வாட்டியும் இந்தியா தான் கப் ஜெயிப்பாங்க நாங்களாம் நம்புகிறோம். விஜய் டிவியில் எல்லா ஷோவுமே ஃப்ரெஷ் ஷோ தான் வருது. அவங்கள மாதிரி இன்டர்நேஷ்னலி இப்போ ஃபஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து இந்த வேர்ல்டு கப்பை தமிழில் ரிலே பண்ணுறது வந்து வரவேற்கத்தக்க விஷயம் ஒன்று. ரெண்டாவது சக்ஸஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம் வந்து கொடுக்கறது விஜய் டிவி தவிர அடிக்கிறதுக்கு யாருமே மற்ற சேனல்ஸோட கம்பேர் பண்ணும்போது விஜய் டிவி ஒரு அருமையான சேனல். அதுவும் வேர்ல்ட் கப் மேட்ச்சு கவலையே இல்லை. ஐ திங்க் காலங்கத்தால் எழுந்து எல்லாரும் ஆஸ்திரேலியா மேட்ச்சை பார்க்க போகிறோம். அண்ட் விஜய் டிவியில் தான் பார்க்க போகிறோம். விஜய் டிவி தவிர வேறு யாராலையும் இந்த மாதிரி மேட்ச்சை காட்ட முடியாது. இந்த ஸ்பின்னு அப்புறம் அந்த ஓவர் பவுன்சர் அதெல்லாம் எப்படி தமிழில் சொல்ல போகிறாங்கன்னு தெரில. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது விஜய் டிவி பார்க்க. டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் கமெண்ட்ரியர்ஸ்லாம் சொல்லுவாங்க. அதுக்கெலாம் நமக்கு பாதி புரியாமல் இருக்கும். நல்லா படித்தவங்களுக்கு பாதி பேர் புரிஞ்சிருக்கலாம். பட் கிரிக்கெட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நேசிக்கிற மற்ற மக்களுக்குலாம் அதோட நுணுக்கங்கள் நம்ம தமிழ் மக்களுக்கு புரிய போகிறதுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குற விஜய் டிவிக்கு ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நம்ம விஜய் டிவிக்கு ஒரு ஓ போடுங்க எல்லாரும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜய் டிவியில் தமிழில் டெலிகாஸ்ட் பண்ணுறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கிலீஷ்லாம் புரியாது அந்த அளவுக்கு எங்கள் டீமுக்கு இல்லை, சென்னையில் நிறைய பேருக்கு புரியாது. அதனால் வந்து விஜய் டிவியில் தமிழில் டெலிகாஸ்ட் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ விஜய் டிவி. தேங்க்யூ விஜய் டிவி. தேங்க்யூ விஜய் டிவி. வேர்ல்டு கப் ஜெயிக்க போறோம், கை கொடுக்க உள்ளவா வீட்டாரும் சச்சின் ராவத் கலக்கனியும் உள்ளவா ரோட்ல எதிரிய அடிக்கலாம் உள்ளவா கிரவுண்ட்ல நீயும் நான் மோதலாம் உள்ளவா. ஒரு விட்டு ஒரு பந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. பேரு கெட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க. விட்டுடு தம்பி, இது வேணாம் தம்பி, இத்தனை பேரு வீடு உங்களை நம்பி. விட்டுடு தம்பி, இது வேணாம் தம்பி, இத்தனை பேரு வீடு உங்களை நம்பி. ஒரு விட்டு ஒரு பந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. பேரு கெட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க.
இப்படி பண்றீங்க? தள்ளுங்கடா. அண்ணாச்சி என்ன எப்போதும் நீங்க தப்பாக என்ன வேணாம். பொன்னால கட்டு போவேனோ என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஊருல உலகத்துல எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா? மன்மத லீலையை வென்றவருண்டோ? இல்லே இல்லே. மங்கையில்லாதொரு வெற்றியும் உண்டோ? இல்லே இல்லே. மன்மத லீலையை வென்றவருண்டோ? மங்கையில்லாதொரு வெற்றியும் உண்டோ? காதல் ஈடேற பாடு ஏங்கூட. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. விட்டுடு தம்பி, இது வேணாம் தம்பி. இத்தனை பேரு வீடு பொங்கலை நம்பி. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. ஆனா பிறந்தா எல்லாரும் பொண்ண அன்பாக எண்ண வேணும். வீணா திரிஞ்சா ஆனந்தம் இல்ல வேறென்ன சொல்ல வேணும். வாழ்க்கைய ரசிக்கணும்னா வச்சி கொடி வாசனப்பட வேணும். வாலிபம் இனிக்கணும்னா பொண்ண கொஞ்சம் ஆசையில் தொட வேணும். கண்ணிய தேடுங்க கற்பனை வரும். கண்டது 1000 காவியம் வரும். கண்ணிய தேடுங்க கற்பனை வரும். கண்டது 1000 காவியம் வரும். காதல் இல்லாம பூமி இங்கேது. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. பேரு கெட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க. விட்டுடு தம்பி, இது வேணாம் தம்பி. இத்தனை பேரு வீடு உங்களை நம்பி. ஐயோ விட்டுடு தம்பி, இது வேணாம் தம்பி. இத்தனை பேரு வீடு உங்களை நம்பி. ஊரு விட்டு